1 2 3 பார்சல் ஒன்று வந்தது. உண்மையிலே வந்து பெரிய பார்சல் இது. இப்போதான் நான் அப்பாவையும் கூப்பிட்டு வச்சுக்கோங்க. என்னென்ன சாமான் கிடா கோரிக்காது எனக்கும் பாய்க்கும். அந்த போனுக்காக வேண்டி அக்னியை இங்கே காணிப்போம். இப்போ வேண்ட போன் அப்படி என்ன விஷயம்டா, மனுஷன் வந்து இப்போ அழகான உடுப்பு போடுறாள் வெள்ளாடி 5-6 நகை போடுற லெவலில் வந்து வடிப்பு மனுஷன். அப்புறம் இந்த முடி எழுப்பினா பல்லு தூட்டணும், நேரத்துக்கு குளிக்கணும். நீ வேற விட்டு பண்ணணும்னா கிட்ட ஒரு காலக்கிட்ட இங்கே கணக்கணும். இப்படி போய் மூச்சை கழுத்துப்பேன். ஆனால் பேர் அவனோட உடுப்பு செலெக்ஷன் பேர் பாசலும் கருப்பு, பாவியும் கருப்பு. எந்த பக்கத்தால் சிறப்பம் பாருங்க. இப்போ ஆள் சமைச்சு கொண்டு இருந்த ஒரு ஆள் வந்துருக்குறா பட்டிக்குள்ள என்ன கண்டு பார்க்குறது. அப்பா கதை உண்மையா வையும் என்னதை செய்தாலும் அந்த பழைய அன்பு இல்லை. முதலாவதா இந்த பாக்ஸ் ஒன்றாக்க அதை எப்படி எடுப்போம் சரியோ. ஓ பார்த்தீங்கன்னு சொன்னால் டொக் டொக்கன்னு முந்தி தெரியும் வேறு இருந்து உழக்கிறது சின்ன மிருகங்கள் மாதிரி இருக்கும் பாப்பா. இங்கே வேறு இது கரடியா நான் சொன்னேன் மிருகங்கள் மாதிரி இருக்க முடியும் பார்த்துல. அது இங்கே பாப்பா புளி ஒன்று தாங்க பாப்பா. இது வந்து அன்பளிப்பு வந்து யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்ன பார்க்குறேன்டா இப்போ இது தேவையில்லா சாமான் இதுக்கண்டா அதை நம்ம எடுத்து போட்டு கொடுக்குறோம். இல்லை எங்கட வீட்டு சவரண்ட இது போல தான் போட்டு அது அதுக்கு கிட்ட அது இப்படி பூட்டி வச்சா இப்படி கொண்டு. ஆனால் பாரு அனுப்பினால் வந்து எல்லாரையும் கருத்தில் ஒன்று அனுப்பியிருக்கு. ஆனால் அப்பாண்ட நோக்கம் இப்போ தந்தை வேற ஓடத்தை வேற போன்றதான் மெல்லிய நீளம். இந்த நீளம் மற்ற எங்கள்கிட்ட கிடந்தா பொதுவாக எல்லாம் பயன்படுது. எப்படி 3 ரைட். அப்போ மோனிகாவுக்கு வந்தது 1 2 3 4 5 6 7. ஆனால் அனுஷியாவுக்கு கூட வந்துடுறாங்க. ஏன் லாபம் அவன் வீடியோ அவன் பார்த்தான். ரைட். அடுத்தது வந்து இதை பாப்போம். ஓ வெளிநாட்டு ஒம்மா சாமான் சின்னவங்களுக்கு போயிட்டு பே போயிட்டுறாப்பா. இங்கே தூக்கி பேர் ஓடிக்கிறாங்க. பாத்தியா இவ்வளோ பட்டாங்க அடிச்சேரம் எல்லாரும் படுப்போம். இது இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சரியோ. அப்போ ஞாயிறுண்டா தெரியும் தானே, ஒரு என்ன சொல்கிறது கடவுளுக்குரிய நாள். இப்போ விடிய பல்லனே எழும்பி கவிதாசர் பக்கத்தால் வெள்ளூர கோயிலுக்கு போவேன். இன்னொரு பக்கத்தால் அப்பாவும் நானும் லேடி சைக்கிளில் சேர்ச்சி போவேன். ரோட்டு மாறி விட்டுதான் எங்க அங்க அதுக்குள்ள போயிது இதுக்கு என்ன எங்க போயிது அது நித்ரா தூக்கம் தான். அந்த முண்டு பரவாரி முளைச்சி பட்டு அதால விட்டுட்டேன். அங்க மேற்கு ரோட்டில் போகுது அதால விட்டுட்டேன். நாம சுடலே எல்லாம் பாரு இடைக்குள்ளால அது என்னண்டா இரவு 1 மணி தான் வந்தது. வந்தாய் தெரியும் தானே போனுகளை கொஞ்சம் மீனா கட்டு போட்டு படுக்கிறன்ற 3 மணி நித்திர தூக்கம் தான். இப்போ விடிய போகிறேன்டா அந்த நித்திர தூக்கத்தில் கண்மூடி கொண்டு விட்டுருக்கிறதா. நானும் மினி சேர்ச்சி போயிருக்கோன்னா இந்த வீட்டை யாரும் இல்லை. இங்கே இந்த கங்கால வீட்டை எங்கே தேவை வந்து நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீ கடவுளுக்குள்ள இருக்கிறியோ என்ன மாதிரி எங்களுக்கு தெரியா நாலாமா கடவுளே நடமுண்டோ மாறி சொல்லு. சரி நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். என்னண்டா நிறைய நாள் இப்போ நிறைய நாளண்டைக்குள்ளே நான் நினைக்கிறேன் எப்படியும் வந்து அந்த அவார்டை அந்த ஒருக்கா நம்ம இதில் எடுத்து நிற்கக்குள்ள வந்த அந்த அம்மா வரையெல்லாம் கனடாலேருந்து வந்தேன்னு சொல்லி சும்மா காய்ச்சிட்டுண்டோம்.
அப்பேக்குள்ள ஒரு பார்சல் ஒன்று ஓப்பன் பண்ண நினைக்கிறேன். அப்பேக்கேம் வந்தது அந்த பேக். ஓ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பார்சல் ஒன்று வந்தது. உண்மையிலே வந்து பெரிய பார்சல் இது. அப்போ இந்த பார்சல்ன்றதை விட ஒரு லக்கேஜ்ன்னு தான் சொல்லணும் என்ன. யா ஸோ வந்து அது எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, யார் அனுப்பினது அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் வந்துட்டு நாங்கள் சொல்லுவோம். சிலவளை சொல்ல மாட்டோம். கடைசியில் பாருங்க என்ன செய்கிறோம்ன்றது வந்து எங்களுக்கே தெரியாது. ஆனால் கடைசியில் பாருங்க. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பார்சலுக்குள்ளே வந்த பொருட்கள் என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டப்புறம். லைக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு பார்சல் தான் சொல்லணும். வந்து சின்ன ஒரு பார்சலும் இல்லைன்னா ஐயா பெரிய பார்சல். நான் நினைக்கிறேன் கணக்காக அந்த பார்சலுக்குள்ளே இருக்கிற பொருட்களை எடுக்கவே எங்களுக்கு ஒரு 3/4 மணித்தியாலம் பிடிக்கும். இப்போ எடுக்கிறாண்டேக்குள்ளே நோமலாக நாங்கள் சும்மா எடுத்து வைக்கிறீங்கள தானே, ஒன்றுக்கும் விளக்கம் தானே. இப்போ விளக்கத்தை சொல்லி வைக்க 3/4 மணித்தியாலம் பெரும். 3/4 மணித்தியாலம் பெரும் வந்து. இப்போ அதெல்லாம் நான் அப்பாவையும் கூப்பிட்டு வச்சுக்கோங்க. என்னென்ன சாமான் கிடக்கோரியாது எனக்கும் பாய்க்கும் அப்பாண்ட வாய்க்கும் கட்டாயம் பாய்க்கும். அப்பாண்ட வாய்க்கும் கட்டாயம் பாய்க்கும். நீங்க நினைக்கல ஜீவா கொஞ்சம் பாடா. எனக்கு என்ன சொல்லலாம் பிரச்சனை, இந்த வீடியோ செய்கிறோம் ஆனால் அக்னிலாம் திருத்திலாம் கிடக்கு. அந்த ஃபோனுக்காக வேண்டி அக்னியை இங்கே காணிப்போம். இப்போ வேண்ட போன அப்படி அப்படி நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த அண்டைய பிள்ளைய வறுமையோட வீடியோஸ் போட்டா பிறகு யாரை சொல்லிக்காங்கள வண்டியில் கடை கொஞ்சம் வந்து இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் பக்கப்படுறான். நம்மளா வாரம் முந்தி நல்ல உடம்புடா அவனுக்கு. இந்த வரைக்கும் கொஞ்சம் மனுஷர் மாதிரி தான் இருந்தவன். என்ன இங்கே வந்து உடம்பு வெட்டி போச்சு ஆளுக்கு. ஓ அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இப்போ அக்னியை கூப்பிட்ட மாதிரிக்கு அக்னியே அப்படியே பார்சல் உருட்டின்னு வேற சொல்லுவோம். ஒரு மாதம் என்று ஒன்று கொடுக்கட்டுமே. ஓ அப்போ இந்த பார்சலுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வேலை எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு. இப்போ என்ன செஞ்சான்னு சொன்னால் அப்பா என்ன செஞ்சான்னு சொன்னால் இப்போ எங்களோட வீடியோ சும்மா உண்மையாக இப்போ அது நம்ம பெரிய ஆக்கள் இல்லை, ஒரு 4-5 பேர் பார்க்க ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. அப்போ எங்களோட வீடியோவில் வந்த ஒரு ஆளை எங்களோட வீடியோலையும் ஒரு ஆள் வந்து அவரையுமே சனம் பார்த்துருக்கும் தானே. அப்போ அவரையுமே உதாரணமாக இப்போ எங்களோட டென்மார்க் அம்மா அங்கே இருக்கிறோம் தானே. அவையில் வந்து அப்போ முந்தைய எங்களோட வீடியோக்கள் வந்தால் எங்கேயும் போனால் அவையில் கண்டுட்டு அகல் கதைக்கிறது அம்பளங்களோ. அதே மாதிரி இப்போ எங்களை அந்த பாட்டு பாடுற ஐயா சொன்னால ஐயா இருக்கார். அப்போ அவரும் வந்து இங்கே வர்ற டைமில் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டு அவரே நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்போ அப்பா என்ன செஞ்சான்னு சொன்னால் இப்போ இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கள் வந்து சேனல் ஓப்பன் பண்ணேன். சரியோ அப்போ சேனல் ஓப்பன் பண்ணான்னு சொன்னால் அப்பா என்ன செஞ்சான்னு சொன்னால் அப்போ அவைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாக்கானே. இப்போ அப்பா இந்த மனசை வந்து பார்த்தேன்னு சொன்னாலும் அந்த வெள்ளரிக்கா பிஞ்சி மேலே அவ்வளவும் தான் என்னடைக்குள்ள. இப்போ நாங்கள் மட்டும் வளர்ந்தா காணாது, இப்போ மற்றவனையும் வளர்த்து விடணும்ன்ற வந்து சிந்தனை அப்பாட்ட இருக்குது. சரியோ அப்போ எங்களோட அப்பா யோசிக்கல வந்து எல்லா வீடியோலையும் இந்த படியோட போகிற வீடியோவில் நானுண்டே அந்த வீடியோ வந்துட்டு பார்க்கல சனமண்டைக்குள்ளே இந்த ஆளை கூட்டி கொண்டே படம் ஓடுவோம். சரி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கண்டென்ட் தானே அப்படின்னு சொல்லி போட்டு அப்பா என்ன செஞ்சுக்கிறா அந்த ஆளை வந்துட்டு இந்த ரோட்லேயே நின்றுருக்கா பிடிக்கணும்னு சொல்லி. அந்த ஆளும் வந்து கணக்காக பாட்டு பாடி கொண்டு வர அந்த ஆளை பிடிச்சி கொண்டு ஆள் போயிருக்கேன்னு அந்த ஒரு பாட்டு பாடி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அவைக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி அந்த ஆளை கூட்டிக்கொண்டு அந்த என்ன பாட்டு பாடி கொண்டிக்கிற அது கொஞ்சம் பாட்டில் வச்சுக்கல வாங்கி வந்தேன் அவ்வளவுதான். ஒரு வாழை மரம் இப்போ நீங்கள் குழப்பினா பொறுங்கொண்டாம் படிப்பார். சரியா அப்போ என்ன செஞ்சாருன்னு சொன்னப்போ ஆலயம் கூட்டிக்கிட்டே மற்ற இப்போ ஒரு மனுஷனை வந்து இப்போ எங்களை தேவைக்கு வந்து நாங்கள் பயன்படுத்த வேண்டியக்குள்ள அவருக்கான ஒரு சன்மானத்தை கொடுக்கத்தானே வேணும். அப்போ சரி என்னோட அந்த அளவுக்கு ஒரு 3 பாட்டு பாட வச்சு அந்த அளவுக்கு ஒரு 1000 ரூபா காசும் வாங்கி அப்பா கொடுத்துருக்கா. கொடுத்துட்டு பெரும் எதிர்பார்ப்போட வீடியோ வைர அப்லோட் பண்ணி போட்டு விடிய எழுப்பி பார்த்தா வீடியோவை காணல என்று தான் சொல்ல வேண்டிய. ஓ அப்போ 341 பேர் தான் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. ஓ சரி அப்போ பரவாயில்லை 341 பேர் பார்த்து தான் பரவாயில்ல. அடுத்த நாள் அந்த வீடியோக்கு எவ்வளோ காசு வருதுன்னு பார்த்தா 130 ரூபா இருந்தது. 130 ரூபா பேரான் தானே.
யூடியூப் போடுறவங்களாம் இலங்கை காசு இல்ல, லண்டன் நீ காசு. இப்படி ஒரு கேள்வியே கேட்கலாம் அப்புறம் இலங்கை காசு உண்டு ஆனா கவிதாஸ் இந்த நிலைமையே பார்த்தில்ல காசுன்றோட இந்த நாட்டு காசுன்ற ஒரு ஓ கட்டத்துக்கு யூடியூப் போட்டு வேறு எதுவும் காசு என்றால் 30 கடந்திருக்க ஓ மாட்டேன் 130 ரூபா இல்லை அப்போ இங்கே எங்களுக்கு செலவு வந்து 1000க்கு மேலே வருமானம் வந்து ஓ இதே நான் இப்போ சொல்ல வந்தான்னு சொன்னால் இப்போ வீடியோ எடுக்கிற வந்து ஈஸின்னு தான் எல்லோரும் நினைக்கிறது உண்மையிலேயே அதை ஈஸின்னு கூட நீங்கள் நினைச்சு கொள்ளலாம் பட் இருந்தாலுமே நம்ம அதையுமே ஒரு வருமானத்தை எதிர்பார்த்து நம்ம செய்யும்போது வந்து அதில் எந்த ஒரு இது கிடைக்கக்குள்ள வந்து சில எங்கெல்லாம் கசப்புகள் வரலாம் இவன் வந்தாலுமே அதையுமே தாண்டி நாங்கள் வந்து செஞ்சு கொண்டு போகிறோம் காரணம் எங்களை நம்பி அதாவது எங்களோட வீடியோஸை பார்த்து சந்தோஷம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி இப்போ அந்த கதை வச்சப்போ இப்போ சைலண்ட் ஆகிட்டேன் என்ன சைலண்ட் இல்லை இல்லை உண்மையா பேர் டக்கல் சாந்தி ஒன்று அந்த யோசனைக்குள்ளே போட்டாவே இல்லை அது என்ன யோசனை அது நடந்து முடிஞ்ச காரியம் அதெல்லாம் முடிஞ்சுது என்னென்ன பார்க்குறேன் சரி அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கு நாங்கள் இப்போ எங்கள்ட பாசலுக்குள்ளே போவோம் அக்கனே கொண்டாடுவேன் இதோட 3வது உடுப்பு மாத்திரம் ஒழுக்குறான் இதோட 3வது நான் பார்த்தேன் பாசலை கொண்டா என்ன விஷயம்டா மனுஷன் வந்து இப்போ அழகான உடுப்பு போடுறாலையோ இல்லாடி 6 நகை போடுறதுலையோ இல்லை வந்து வடிப்பு மனுஷன் அப்புறம் வந்தவன் முடி எழுப்பினா பல்லு தூட்டணும் நேரத்துக்கு குளிக்கணும் நீ வேற விட்டு போனோம்னா கிட்ட ஒரு காலக்கிட்ட இங்கே கணக்கணும் இப்படி போய் மூச்சை கழுத்துப்பார் இனி வா வா வீடியோ மணக்கு அவனுக்கு மணக்குமே அவனுக்கு மணக்கும் ஓ ஓ ஆனா பேர் அவன் உடுப்பு செலக்ஷன் பேர் பாசலும் கருப்பு பாவியும் கருப்பு அதான் பாவி என்றான் பாபு மூளைய பாபு செல்கிறான் எதிர்காலத்தில் யூரோப்பில் இருக்க பார்ப்போம் சரி இப்போ இதை வந்து அட கோதாரி போட்டு கிடக்கு போட்டு கிடக்கும் விருப்பத்துக்கு அடிச்சு பாரு நம்பர் அப்படியோட ஐயோ எங்கோண்டா இருக்கா இது என்ன ஜோக்கண்டா இது ஒரு நம்பர் ஒன்று சொன்ன எனக்கு அதை எதுக்கு நேராக விட்டு செக் பண்ணணும் எல்லாம் ஒரே லைனுக்கு வரும் ஒரே லைனுக்கு வந்து சரியா வேற வேற விட்டா வந்துட்டு சரியா யாரும் துறந்தால் மட்டும் வீட்டு போட்டுக்கிறாங்க இது இப்போ ஆள் நோமலாக இருக்குது வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லை ஆள் ரையொன்று கொடுத்துருக்கு ஆள் சாடியா ரையொன்று கொடுத்து போட்டுதான் இப்போ வந்து கண்டபடி விடையில சாமி கண்டு சாமி கண்ட கரைச்சல் மேற்கு அறியில்ல புத்த அறியில்ல இதெல்லாம் நீ கிட்ட கொண்டு வந்துல காட்டணும் நானுமே சொல்றான்டா மனுஷன் வந்து என்ன சொல்றது வேலைக்காண்டி இல்லாலும் ஒரு அறிவுக்காண்டி என்றாலும் சரி வாங்க இப்போ நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் நம்பரை காட்டுறதுல பிரச்சனை இல்லை அப்போ அங்கே காட்டுவோம் திறந்தாலும் நான் மூடி போட்டு நம்பரை மாற்றி விடுவேன் நம்பரை மாற்றி நான் திறக்க மாட்டேன் இஞ்சி திருப்பியும் போட்டேன் நாங்கள் உனக்காண்டி தான் நான் திருப்பி பூட்டினான் லொக்க பேர் இருக்கு அவன் சொன்ன ஆட்டோக்கோ உள்ளான் ஆட்டோக்கோவலும் அந்த 5 ரூபா நெருப்படியுமே சரியா இதில் எங்களுக்கு தரப்பட்ட லொக் வந்து 3 அப்போ யோசிச்சுப்பேன் சே தெரிஞ்சுதான் ரையண்டாலும் கொடுத்து பார்த்துப்பேன் 3 ரையும் போட்டு இந்த இதை அமர்த்தி விட்டா படம் முடிஞ்சு ரைட் இப்போ என்ன செய்வோம்னா இந்த லொக்கை நாங்கள் இப்படியே இதில் கொலை விடாட்டி கரைச்சல் இங்கே கல்லர் கூட சரி இப்போ எந்த பக்கத்தால் திறப்போம் பாருங்க இப்போ ஆள் சமைச்சோன்னு இருந்த ஒரு ஆள் வந்துருக்குறா பட்டிக்குள்ளே என்ன கண்டு பார்க்குறேன் அப்பா கதை உண்மையா வையும் என்ன செய்தாலும் அந்த பழைய அன்பு இல்லை அதோட ஜோக்கர்டா இவன் வலையில தோணி இது வீடியோ எடுக்க இங்க வந்துல இன்னைக்கு பின்ன போறா உள்ள போறா அம்மா ஆறு எடுத்துட்டா ஆத்தே இந்த மேக்க அவன்கிட்ட கொடுங்க ஏன்னா நீங்க ஹைக்கிற என்ன சப்போர்ட் பண்ணுங்க அவங்களோட கதை ஹைக்கிற கல்யாணம் இருக்கணும்
சரி இப்போ நாங்கள் வந்து பார்சலாக துறப்போம் சரியோ இதை பார்சல்ன்ற விட லக்கேஜ் துறப்போம் சரியோ அங்கே ஒரு கையப்படி ஒரு 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 எடுவே துறப்போம் 1 2 3 போச்சா வந்துருச்சா ஆஹா உண்மையிலே வந்து இதுக்கு வந்து நாங்கள் பார்சல்ன்ற விட ஒரு அன்பு பட்டகம்ன்றான்னு சொல்லுவோம் என்னப்பா யா அன்பு பட்டகம்னு சொல்லணும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யோசித்தேன் அப்போவே இவ்வளோ பெருசாக கிடக்கு இந்த லக்கேஜ்னா நான் இது உள்ளுக்கு இருக்கிற சாமான்களை பார்த்தா அப்படி ஒரு லக்கேஜ் வந்து தேவை போகலாம் கிடக்கேன்னு ஒரு இப்போ வாங்கி ஒரு அதை கொண்டும் இல்லை இருந்தால் அடுத்து தருவேன்னா இது சுட இவ்வளோ இந்த இடவுக்கு அளவு சரி அப்போ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட் முதலாவதா இந்த பாக்ஸ் ஒன்றாக அதை அப்படி எடுப்போம் சரியோ ஓ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் நான் பிழைக்கிறது விஷயங்கள் ஹோம் கிரியேஷன் பாத்ரூமா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னன்றது எனக்கு உள்ளுக்கு திறந்து பார்த்தா தான் தெரியும் பாத்ரூம் கடிக்கிறது இது பாத்ரூம் கடிக்கிறேன்னா பாத்ரூம் அடிக்கிறேப்பா இது வந்து நான் எங்கே கண்டிருக்கேன்னு சொன்னால் அந்த யூரோப்பாவில் ஹோட்டல் வழியை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரோப்பில் நீங்கள் புக் பண்ணுற எல்லா ஹோட்டல்லையும் உங்களுக்கு தேவையான சகல சாமானும் இருக்கும் உதாரணமாக வந்துட்டு தலைக்கு போடுற ஷாம்புலேருந்து உடம்பு போடுற சவுக்காரத்துலேருந்து டவல் வந்து 2-3 டவல்லேருந்து கஃபே அடிக்கிற மிஷின்லேருந்து அதுக்கு போடுற சுகர்லேருந்து எல்லாம் கிடக்கும் சரியே இதுக்கு நான் இந்த தாரங்க அந்த அமர்த்தி காட்டுவான் டொக் டொக்குன்னு முந்தி தெரியும் ஏறி இருந்து உழக்கிறது சின்ன ஒரு பருப்பு மாதிரிங்க இது என்ன ஆமாண்டா இது என்ன இது அதுக்குள்ள இந்த போட்டோட பாருங்க அந்த போட்டோவில் தெரியும் பாருங்க போட்டோவில் வந்து கிடக்குது வந்து என்னென்றால் இதுக்குள்ள கிடக்குற அந்த ஷம்போவை அமர்த்தி இதுக்க விட்டுட்டு இதுக்குள்ள எடுத்து போடணும் குறைக்குது தொட்டு தடா அந்த 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 வடிவேலு காட்டும் அந்த கொசுவை கொள்ற நவீன அந்த கொசுவை கொள்ளுற நவீன மிஷின் காட்டும் அதாவது என்னன்னு சொன்னால் கொசுவா பிடிச்சி அந்த மிஷினுக்கு போட்டுட்டு நான் வாங்கன்னு கொத்தணும் அதே மாதிரி இப்போ இந்த இதில் வார இந்த சம்போட கோரியா அப்போ என்ன விட்டு வைக்கணும் நாங்கள் ஊற்றுவோம் இது என்னடாப்பா இது நாங்கள் அப்போ ஒருவேளை இதுக்குள்ள விட்டு போட்டு இதுக்குள்ள ஊற்றுறோம் அப்போ வருவாங்க திறந்து வா அதான் உலகம் சாமானும் புதுசு தான் நான் தான் உடைச்சேன் அப்போ இது ஒரு விதமான சாமான கடை இது எங்கட புது வீட்டுக்கு வந்தது போல ஏன்னா இந்த பார்வை புது வீட்டில் உள்ள இந்த கப்பு பிளேட்மா எல்லாம் இதோட அந்த வடிவுக்கு வைக்கிறடா அப்படி அந்த அந்த பாத்ரூம் இதில் வடிவுக்கு வைக்கிறது ஆனால் ஒரு தேக்கும் தெரியா என்னது பாவிக்கிறேன் சரிக்கோ இதை சும்மா கொண்டே வச்சு விட்றது சிலவில் அது ஊத்துறஞ்சு அப்படி இது அதை தூக்கி இதுக்க வைக்கிறதோ தொங்கிது அது என்ன நினைக்கிறேன் நான் இது அந்த இப்ப வாஷ்ரூம்ல சில கிளிப் மாதிரி கப்புல இருக்கும்ல கப் மாதிரி அது என்ன நினைக்கிறேன் நான் சவுக்காங்க வைக்கிறாங்க இது இருக்கலாம் அது வந்து அந்த கப்பன் போல அது என்னது இது என்னதுடா பிரஷ் சாமான் போட்டுக்கிட்டு வைக்கிறதுக்கான பொடி இருக்கும் இதானே சரி இதானே ரொமேனியா ஜெயில்ல நடந்து போல சாமான் இல்ல நம்ம அந்த கெஸ்ட்ல இருக்குது சரி சரி அப்ப நான் என்ன செய்வோம்டா இத வந்த வண்ணமாவே பேக் பண்ணி போட்டு அதுக்கே வச்சு விடுவோம் உனதோ இல்லையே ஆனா இது ஒரு விருப்பம் சேர்த்தா இல்லையா நானும் அது அப்படி இல்லை விளையாடுறது ஆனா விளையாட தெரியாது எல்லாத்தையும் குத்து வச்சு அப்புறம் வைக்கிறாள் ரசிச்சு ருசிச்சு குத்துறான்டாப்பா அங்கே என்ன அந்த பேனுன்றாக்கல்ல அதுக்கு அடுத்தது சாடியாக பதிச்சு விடுவாங்க ஏன்னா வீடியோ எடுத்து முடியாத எல்லாம் குளிச்சு போடுவோம் வேறு
ஏதாண்டே மலைக்கு ஒரு புரிமான வெக்கையாட இந்த வக்க பொல்ல வக்க ஒன்று மூஷாபமா ஆனா சாமான கொடுத்த விளக்கத்தை பாத்தீங்களே அம்மா இணைக்கிறேன் ஒரு சாமானுக்கு எவ்வளவு விளக்கம்னு அப்படி இல்லை நம்ம வந்து இப்ப என்னண்டா வீடியோ எடுக்கணும்னு விட்றப்ப வந்து எல்லாத்தையும் கண்ட வாட்டுக்கு இல்லையா அதை விட மற்ற சாமான நம்ம நோவலா காட்டுற சாமான் எல்லாம் இருக்கு இதெல்லாம் புதுவிதமான சாமான் இல்ல அப்ப இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் பார்க்கும் மற்றது மட்டும் இல்லை கரண்ட் டீம்ல இல்லை நீ தான் டீம் அது மலைக்கு குறையுதாடா இங்க உனக்கு மட்டும்தான் பண்டிகை கொஞ்சம் சுத்த விடானா சொட்டு ஏற்றி விடு தலையை ஏற்றி விடு சுத்த விட பிரியோசனம் இல்லை அங்கே இல்லை போகுது தனியாக தலையை கொஞ்சம் ஏற்றி விடு தலையை லைட்டா இங்கே வேறு இந்த படத்துலையும் கவிதாஸ் இந்த மூண்டையும் பக்கத்தை அமைச்சுக்கிறேன் நான் பார்த்தா ஒன்றை ஒரு பாத்ரூங்க மற்ற பாத்ரூம் வைக்கலாம் அப்படியும் செய்யலாம் படத்தின்படி தான் வைக்க வேண்டிக்கிறேன் சரியோ அதுக்கு ஏற்றமே பாத்ரூம் அடிக்கணும் இல்லாட்டி பிள்ளாச்சிடும் பாப்போம் இதை நீ விளங்கப்படுத்துவா இது வந்து லிங்க் ஸ்டோர்ல இருந்து ஒரு பேக் அதுல சாமான் அங்க வந்து தெரியாது இது லிங்க அழிக்கிறாங்க இந்த அடிக்கிறது சோ ஓகே ஓகே தேவன் போறது என்ன ஐட்டங்களோட ஓ முக்கியமா பேர்களை கவனிக்கணுமா என்ன சவரங்களுக்கு வந்து இதுல ஒரு கணக்கு இல்லை இது வந்து உங்களுக்கு பிடிச்சது அந்த மூளை சரி அதுல பேர் ஒன்றும் இல்லானே ஆக்களுக்கு இது வந்து என்ன பேருண்டா இது வந்து ஐயோ வால்நட் வால்நட் ஹைக்கிங் இல்ல லைட்டா ஹைக்கிங் அப்ப யூ வாண்ட் டு டேஸ்ட் ஒன் நல்ல சாமான் இல்ல இல்ல இது இனிப்பு தான் ஆனா முதல் கச்சி புற இனிக்குமா முழு நெல்லிக்காய் மாதிரி ஓ அந்த புற சாப்பிடும் நல்ல இது வந்து பிஸ்கட் என்னடா அது மூலமே கிடையாது இது நெறியல் சின்ன பிள்ளைகள் கொடுக்குறேன் சின்ன பிள்ளைகள் கிடக்குதா பாக்க பொம்மை குட்டிய மாதிரி என்னடா அம்மா இல்ல அப்படியே நினைக்கிறேன் மினி ஆனா இது இப்போ உடைக்காம நான் போன முறை வந்த சாமான்கள் சாப்பாடு சாமான்கள் உடைக்காமடா கவாட்டுக்கு எல்லாம் டேட் போன மிச்சம் அதனால உடைச்சோக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது பிஸ்கெட் அப்பா பிஸ்கெட் ஓ நாங்களும் சாப்பிட அந்த மிருகங்கள் மாதிரி இருக்கும் பாப்போம் இங்க வேற இது கரடியா நான் சொன்னேன் மிருகங்கள் மாதிரி இருக்க முடியும் பார்த்தீங்களா அது இங்க பாப்போம் புளி ஒன்று தாங்க பாப்போம் பாய பறஞ்சுமா இரவில சும்மா அழுப்பா அவன் கையாடுறான் வாடா அப்பே பாத்து இந்த குணத்தை காட்டுது வேற அடிஜா பாஞ்சிட்டு உன்னதான் கவனிக்கணும் இந்த பேக்க வச்சுட்டு அடி பேக்க வச்சுடா ஆனா டே டேஸ்ட் பண்ணி பாருங்க எது நல்லா நீ என்ன சாப்பிட்ட நீ நான் புளி ஒண்டி சாப்பிட்டேன் நான் என்ன புளி என்ன உள்ளது புளி கொஞ்சம் அந்த புளிப்பா கிடக்கு புளிப்பு தன்மையாக கிடக்கு அப்பா என்ன சாப்பிட்டேன் தம்பி ஒன்று இல்லையப்பா பிஸ்கெட் பை உண்டு ஆனால் ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டப்பா ஓ நீ வேற ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாரு அந்த நண்டு ஒன்று வேறு அவன் பல்வி இது பூனி இது இலங்கை படம் முயல் முயல் கொஞ்சம் சொப்டா இருக்கும் பார் என்ன சொப்டா இல்லையா இது வந்து எள்ளுப்பாகு கண்டிப்பா இந்த அம்மா எல்லா கணக்கில் அப்போ என்னன்னா எள்ளுப்பாகுன்றாரு இது வந்து எள்ளு பிஸ்கெட் வந்து அதாவது செசேம்பாஸ் வித் ஹனி அதாவது தேனும் மிக்ஸ் பண்ணி இருக்கு வந்து இப்போ எல்லாம் உடைச்சி சாப்பிட்டா லேட் ஆயிரும் அப்படிதான் இது லொலிபாப்பா ஞாபகம்டாப்பா லொலிபாப்பா தான் இருக்குது அந்த அதாவது வந்து இது 3 வயசு குறைஞ்ச பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்க வேணாம் சொல்லியிருக்கு இங்கே வரா அது நடுவில் சாப்பிடுவோம் நம்ம அதை கலட்டி போட்டு விழுந்துப்பேன் அது சாப்பிட்ட அப்புறம் உள்ளுக்கு இருந்த ஐட்டம் பெருமன் நினைக்கிறேன் மேலே இருக்கிற ஜாமனை சாப்பிட்டா சொல்லுவாங்க
அது என்னடா சின்ன பிள்ளைகள் கொடுத்துட்டு விளையாட்டு காட்டுற நினைக்கிறேன் அதான் பழக்கம். ஆனா இது என்ன சாப்பாடு என்ன உள்ளுக்குள்ளே சாப்பிடுறது அதை மூடி போட்டு விளையாடுறது வச்சு வச்சு. அதாவது இப்போ வேக அப்படியே சுற்றுறோம் கரைஞ்சி வருது கரைஞ்சி டக்குன்னு கரையிற இல்லை அது அது என்னன்னா அதை போடச்சா பிரியோஜனம். சரி அப்போ இதை அப்பாட கொடுக்கணும். சின்ன பிள்ளைகள் இதுக்குள்ள வந்து ஃபுல்லாக நட்டு தான். இது வந்து இது நான் நினைக்கிறேன் இது எனக்குரிய ஐட்டம் அவ்வளோ. இது நட்ஸும் அந்த பவுலுக்கும் தான். இதை எடுத்து காருக்கு போட்டு தம்பி. ஓ சரியா பார்த்தீங்க சொன்னால் இது வந்து அந்த தெரியும் கூட யூரோப்பாவில் வந்து ஆக்கள் வாகனங்களில் ட்ராவல் பண்ணிக்குள்ள இந்த பவுக்கங்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த என்ன சொல்கிறது உண்மையிலே அந்த பக்கத்தில் இருந்து ஆக்கள் கதைக்கும் போது சில பேர்ட்ட வாயிலண்ணா அப்படியான ஸ்மெல்லு வரும்போதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. ரைட் அது அப்படியே நாங்கள் போட்டுக்கொள்வோம். அடுத்தது இது கவிதாசில் கொடுப்போம் வேணும் பெருசாக. ஓ பேர் கட்டாயமானது. எஸ் இது வந்து அழகான ஒரு ஹீட்டர் தானே. இதில் அந்த லைட் எரியும்ண்ணா இப்போ எரியாது போட்டால் தான் எரியும். இதில் பேர் வந்து ரைட்ஸ். இது வந்து அன்பளிப்பு வந்து யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மட ஷாருவகா ஓஹோ ஷாருவகா வீடியோவாக தான் உடனே வரும் ஆளுமே. அப்போ அப்படி உண்ட கட்ட அதை பட்டி விடு ஷாருவக்குன்றதை பட்டி விடு. ஏன்னா உண்ட கேட்டில் எனக்கு தேவை. சரி லைட் வடி ப்ளூ கலர் லைட் இல்லை புது வீட்டுக்கு வைக்க வடிவாகும். சாந்தினிக்கு சொல்லுங்க அவளுக்கு வேணும்னா அந்த இரும்பு கேட்டில் ஒன்று பண்ணி கொடுத்துருவாங்க கேட்டால் பரிசாக. அதான் பாருங்க மகளே எப்படின்றது தண்ணியோட இந்த கலர்ல எரியும்னு நினைக்கிறேன். தண்ணி வந்து சிவப்பா தெரியும். ஓ அப்படியான ஒரு அடுவை இல்லாம வருது இது வந்து. ஆனா இதை பார்த்தா உண்மையா நிக்காது ஷாருவகா ஏன்னா அப்ப இதை உடைச்சு காட்டுறோம் இல்லை. ஆனா உண்டு. ஆனா இதை நம்ம இப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா இதை சாருக்குன்றதை பட்டாவனும் விட்டுட்டா நல்ல வேஞ்சலாம். சாருந்து எனக்கு கொஞ்சம் காசு இருமையிடாது. அதனால இப்போ இந்த பக்கம் பாரதே இல்லை. இந்த கேத்துல உனக்கு தான் சொல்லி வீடியோ நாங்கள் போடுவோம். போட்டால் இதை பார்த்தோன்னே அப்படியா எடுக்க இங்கே வேற ஆளை பிடிப்போம். சரியோ அப்படி என்ன கூட கட்டிலுக்குலாம் ஞாபகம் வச்சு படம் கட்டிலுக்குள்ள வச்சும் பேரே இல்லை. நான் கட்டி பிடிச்சுன்னு வளர்க்கும். ஏன்னா கட்டிலுக்குள்ள வச்சா அம்மா வந்து மாதுளம்பழம் ஜூஸ் அடிச்சு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு போய்க்குள்ள எனக்கு தெரியலே இல்லை. அதுதான் மாதுளம்பழம் எடுக்கேன்னு தெரியல, ஜூஸ் வைக்கேன்னு தெரியல, எலும்பி குடிக்கான்னு தெரியல. அதால இதை நான் கட்டி பிடிச்சி வந்து படுக்கணும். கொண்டா இப்போ கட்டி பிடிச்சி பாப்போம் இருக்கா படுக்கிறா அப்படி குத்து கஷ்டம். இல்லாட்டி வெஜிடபிள் ஃபுல்லாக சுற்றி போட்டு போட தான் அந்த சொப்னஸ் கொண்டு வரும் அப்படின்றது. அது பார்க்க அவள்கிட்ட கொடுத்து விடலாம் போல. இது அவள் தர வேண்டிய காசை விட என்ன கஷ்டப்படுத்தும் போட. ஆனால் இந்த கேத்தில் உடைச்சி காட்டுறது ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒரு இதுதானே இங்கே பாருங்கோ. ஓ வெளிநாட்டு சாமான் தான் பாத்தியல. இது என்னென்றால் இதுக்குள்ள இந்த தண்ணி வந்து இப்போ என்ன மாதிரி ஹீட்டாகிறத பார்க்கலாம். ஒரு லைட் ஒன்று எரியும். மற்றது நல்ல இதடாப்பா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்றா ஒஃப் ஆகும் வந்து விடாங்குது. அம்மா என்ன பயந்து ஒன்று இதுக்கு முன்னாடி அந்த ஓப்பன் கிச்சனில் வச்சு தான் தண்ணி சூடாகும். ஆக்களுக்கு தெரியும் வடிவாகும். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசம் அது எங்கட கொஞ்சம் புல எங்கட வந்து பழைய மாடல், இது புது மாடல். அப்போ என்ன செய்வோம்டா இதை நாங்கள் வச்சு சாதனைக்காக கொடுத்துருவோம். அது கொஞ்சம் கட்டம் வந்துட்டு நீ எறிகிறாட்டம். அப்போ அதை கொடுத்துருவோம். அம்மா அதை மாற்றி கொடுத்துருங்க. சாந்திட்ட பாவம் அவள் ஆசைப்பட்டவள் ரெண்டு ஹெட்டில் கண்ணா ஆசைப்பட்டவள் அதையே கொடுத்துருவோம். அவளுக்கு அதையே கொடுத்துருவோம் பிரெயின். இது வந்து அதுக்குரிய பயர். சரியோ ரைட். மற்ற இது அணுண்ட பட்டியோடைய பாடுங்க. ஆனால் அணுண்ட பட்டியில் எழுதி பாக்ஸ் பண்ண மாதிரி அதை உடைக்கிற சரியில்லை. அது வர எந்தவா இது அணுக்குரிய சாமானா உடைங்க அதை பிரச்சனை. ஓ இல்லை இந்த பக்கத்தை உடைக்கலாம் இருக்கீங்களே. பக்கம் மாத்திட்டார். கடும் பைக்கிங் தானே இப்படி இல்லையாப்பா. ஐயோ போட்டு இதாருடாப்பா ரைஸ் குக்கர் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து அனுப்பிக்கிறாங்க. கோதாரியா
ஓ இது வந்து சைஸ் தான் சின்னனே ஆகும் ஆனா 5-6 கிலோ அரிசி போடலாம் யாரோ சப்போர்ட் ஒன்று விடுங்க ஓ ஓ இல்லாட்டி கண்டாடு இழுத்து ஓ வேற ஆள்கிட்ட விளையாட்ட இந்த பேக்கெட்டே சரியான கவனமா உடைஞ்சு போட்டு இந்த பொட்டியை கண்டாடு உடைக்கிறார் ரைட் பாரம்பரா ஆட இதில் திருப்பி போட்டு பாருங்கண்ணா கடும் விளையாட்டுகள் இருக்கு சாப்பாடு இருக்காடா உள்ள இதுல வந்து 60 வகையான சாப்பாடு செய்யலாமா ஓ இது வெறும் ரைஸ் குக்கர் இல்ல இது பான் குக்கர் பருப்பு குக்கர் எல்லாம் அப்பா கிட்டத்தட்ட அந்த அவன் சிஸ்டத்துக்குள்ள வருதோ அவன்கிட்ட தெரியாது கொஞ்சம் தலை அவன் கீழே வச்சு பார்ப்போக்கா இது அனு கவனமாக பார்த்துட்டு இருப்பாளா வெள்ளு கவனமாக இருக்கணும் இந்த விஷயங்கள்ல புற குடும்பங்களுக்கு ஆனஞ்சோ வடிவாக்குறா ஆனால் நாங்கள் இதை பேயா வீடியோ போடாம இருந்தா கொஞ்சம் அமைச்சிருக்கலாம் அமைச்சுமே என்ன பிரியோசம் நானும் இதை பாவிக்கிற மாதிரி இல்லை ஆனால் வடிவாக்குறா இப்படியான குக்கர்களோ ஒரு ஓப்பன் கிச்சனில் வச்சாலும் வடிவுதான் இங்கே பின்னார இது அதான் ஓ இடியப்ப தட்டு தான் இது இது இந்த இது அந்த தண்ணி இறக்குது இல்லை அரிசி இறந்து போறடா அடிக்கலாம் ஏதோ ஒன்று அளக்குறான்றாங்க பிடிச்சிட்டானே ரைட் அதெல்லாம் காணும் அப்போ இதில் 60 வகையான சாப்பாடு செய்யலாம் என்னோட சொல்லிக்கூட இல்லை இல்லை அது அவ்வளோ என்ன இப்போ கடுகு சிறுதண்டாலும் காரம் பெருசாக பஞ்சம் இது சட்டின கிணத்த பேரவுக்கா தம் பிரியாணியும் போட்டு அவிய வைக்கலாம் ஒரு ஆளுக்கு வைக்கலாம் ஒரு ஆளுக்கு சாப்பிட கொஞ்சம் தான் இது ரைஸ் குக்கர் என்ன இவ்வளோ சின்னனா கிடக்குன்னு கேட்குறியாடா பொட்டிக்குள்ள வச்சு எத்தனை இதே அனுப்புறது சொல்லுவா வித்த படம் கடந்து வந்தது இது சும்மா ஓட்டிக்கலாம் இது வந்து அதுக்குள்ள சமைக்கலாம்னு சொல்லி போட்டுருக்குது அது இல்லை இல்லை அதில் இருக்கிற எல்லாம் செய்யலாம் இதில் இங்கே இந்த சட்டி இப்போ இங்கே வைக்கிறது இதுக்கு மேலே வைக்கிறது அது வந்து அண்டு படும் அவ்வளோதான் அப்போ இது என்னையாமா இது வந்து செப்பரேட்டா அவிக்கிறேன்டா அவிக்கிறேன் இல்லாட்டி விடுறது இது மூடியோ நாட்டம் உண்டு ஒரு மூடிய வைக்க அமர்த்துது அதான் நாங்க கீழக்கு பம்பிங் மாதிரி ஒன்று பாருங்க வந்து அது சரி அது வெயிட்டோட வைக்காம வந்துடும் இது புரியும்பா இது வேற தேவைக்கு நம்ம யூஸ் பண்றோம் கொண்டா அதை வச்சு வைக்கணும் ஆனா இதை வச்சுட்டா வைக்கணும் இந்த தண்ணி வராது அவையாது இதை வச்சுட்டா வைக்கணும் தண்ணி வைக்கணும் தண்ணி ஊத்து போட்டு இதுக்குள்ள தண்ணியை ஊத்திட்டு இதை தூக்கி மேல வச்சுட்டு அப்படி இல்லை தண்ணி இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நான் என்ன பார்க்குறேன்டா இப்போ இது தேவையில்லா சாமான் இதுக்கண்டா அதை நம்ம எடுத்து போட்டு கொடுக்குறாங்க அதுதான் இல்லை இல்லை எங்கட வீட்டு சவரண்ட இது போல தான் போட்டு அது அது அதுக்கு கிட்ட அது இப்படி பூட்டி வச்சு இப்படி கொண்டு ஆனா உண்மையிலே பாடிக்கல வடி வைப்பாரு ஒரு 2 நிமிஷம் பச்சு பார்த்துட்டு இருந்தா டைம் இல்லை ஸ்வீட் வைப்பாரு உண்மையா போடுறது எது இல்லைங்க அவதி போட்டுருவேன் நான் இல்லை அவதில்லை நான் அவதி போடணும் இல்லை லூதோடாக்கு நீ தொடவே இல்லை காலெல்லாம் கிடக்குடா என்ன சாமான் ஆள் ஒரு வழக்கம் தெரியும் ஆள் நோண்டி ஆயிட்டா பக்கத்து மாத்தி போடும் சரியா அப்படியே வழக்கம் கிடக்கு ஆள்கிட்ட ஆனா இங்க இங்க பொறுப்பாரன் இங்க வேற எல்லாம் பைக்கிறோம் சும்மா சண்டைகளுக்கு வேற அதை காணுது இதை காணுது ஆனா பேர அனுப்பினால் வந்து எல்லாரையும் கருத்துல ஒன்று அனுப்பியிருக்கு ஆனா அப்பாண்ட நோக்கம் இப்ப தண்டை பேரை ஓடத்த வேற போன்றதான் எந்த பேருக்கும் கூட பேருக்கு இடம் இல்லை ஏன்னா இது பிள்ளைகளை குறித்து வந்த தான் கிடக்கு இந்த பேரைக்கு நீ என்ன செய்யணும் இதை ஒழுங்குபடுத்தி வை நான் மற்றதை பார்க்குறேன் நீங்க இதாண்டுங்க ஆனா இதைத்தான் சொல்றது ஒன்றை வந்து அழிக்கிற சுகம் ஆக்குற கஷ்டம் சொல்லுவாங்களே இப்போ அவன் எவ்வளோ கஷ்டப்படப்படாது கவர்களை தான் கவர்களுக்கு வை இந்தா அடுத்த நாங்கள் எதை எடுப்போம் அப்போ கண்ணை முடிக்க நடுவோம் கண்ணை என்ன பார்த்து கிடக்குறேன் சரி இது வந்து ஏஞ்சலுக்கு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து அந்த பெயிண்ட் ஸ்டிக் மாதிரி அந்த மார்க்கர் இப்போ உதாரணமா
நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் திறந்தா தான் அழுது ஓ இது திறந்தா தான் அழுது கொண்டா வெளிப்பாமா இல்லை நீ இவன் இதில் வெளிப்பாமா அதில் இல்லை இல்லை அவன் அலுவலக அணிக்கிறான் இது சாரு சுபாசன் வெளிப்பாம் ஆனா இதுல 1-2 சாமான எடுத்துட்டு கொடுத்தாலும் தமிழ்ல போல இல்லை வேற பொருவாள் எத்தனை எண்ணுவோம் அடே எண்ணூறு கட்டத்தை கட் பண்ண சரி கவிதா அதுக்கு கிடக்காது வேற ஏக்கமா ஒரு ஏஞ்சலுக்கு வந்தது 1 2 3 4 5 6 7 8 9 சரியோ 9 வந்துருக்கு அப்போ அக்கினி 1 எப்படி வரும் 1 நல்ல கலர் அனுப்பும் 2 சரியில்லை எல்லாம் நல்ல கலரையும் ஒரு தஞ்சிக்கல் தான் 3 சரியோ இதை 3 எங்களை காருக்கு வச்சு தேவைப்படும் சரியோ ரைட் இப்போ சத்தம்டா பாருங்க ஏஞ்சலுக்கு வந்த திருப்பி எண்ணுவோம் வச்சு வந்த அந்த பாருங்க 1 2 அதை காட்டாடா மொக்கா சரியா ஏஞ்சலுக்கு வந்த திருப்பி என்ன போகிறோம் எத்தனை சரி ஏன் திருப்பி எண்ணுவான் ஏஞ்சலுக்கு வந்த எண்ணுவோம் எத்தனைக்கண்ணா 1 2 3 4 5 6 என்னப்பா கள்ளி அப்போ 6 பெயிண்டிஸ்டிக் வந்தாங்க ஏஞ்சலுக்கு கவிதா எடிட்டிங்களா கவனமாக இருந்தால் சரியா சரியா அப்போ 6 ஏஞ்சலுக்கா அதை கவனம் அங்கே வை சரியா ரைட் அதை இப்போ இந்த வெளியில் வை சரி மற்றது பெயிண்ட் ஸ்டிக் செட் ஒன்று வந்தது கம்சிக்கு ஆனால் நாங்கள் த்ரோ பண்ணக்கூடாது என்ன செய்வோம்டா ஆளை எல்லாத்தையும் இல்லாட்டி சண்டை வந்துடும் ரைட் 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 அப்போ என்னையோட இல்லாத கலராக எடுப்போம் சரியோ ஒரு இதுக்கு எத்தனை கட்டுவான் 1 2 3 4 5 6 7 8 9 10 கிடக்குதுங்க பிள்ளையடாப்பா இந்த மேலுக்கு பச்சை ரோஸ் எடுத்தாச்சு ப்ரௌன் அடுத்து அது சிவப்பு அப்போ ரோஸ் எடுப்போம் இந்தா சரியோ அப்போ கம்சிக்கு வந்தது 1 2 3 4 5 6 7 கம்சிக்கு 1 கூட எடிட்டிங்கில் கவனமாக இருக்கும் இல்லை கம்சிக்கு வந்தது வீடு அம்மாவும் பார்த்துட்டுருக்காரு ஒரு தான் அடுத்த வந்து மோனிக்காவுக்கு ஒரே வீட்டில் 2 பேருக்கும் வந்து இருக்குதாங்க புலே இது பாப்பா இருக்கா மோனிக்காவுக்கு எத்தனை வந்தாங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 மோனிக்காவுக்கும் 10 சரியோ அப்போ இது எப்படி வச்சு எப்படி மெல்லிய நீளம் இந்த நீளம் மற்ற எங்கள்கிட்ட கிடந்தா பொதுவாக எல்லாம் பயன்படும் எப்படி 3 ரைட் அப்போ மோனிக்காவுக்கு வந்தது 1 2 3 4 5 6 7 மோனிக்காவுக்கும் 7 சரியோ ரைட் போதில்லையே அதை வைங்க அது கடைசியா நான் தான் பார்க்கணும் நீங்க ஒரு தடவை முழுக்கு சரிப்பட்டு அடுத்தது இந்த அனுஷியா ஆத்தே ஆனா அனுஷியாவுக்கு கூட வந்துடுறாங்க ஏன் லாபம் அவன் வீடியோ எடுக்கிறான் அவன் பார்த்தோன்னே எடுக்கிறான் அதுதான் மிரட்டல் அப்ப இதை அப்ப இந்த கதையும் பட்டேன் அப்ப அனுஷியாவுக்கு தான் கூட வந்துடுறாங்க பாத்தியோ ஏன்னா அனுஷியாவுக்கு பிள்ளைகள் கூட அதுவும் படிக்கிற பிள்ளைகள் கூட அவனே கொண்டா கட்டுட்டான் பாப்பம் 1 2 3 4 5 6 7 9 13 15 10 தான் கிடக்கு சும்மா அந்த சொல்றேன் அஜீவாக என்ன செய்யாது 10 மட்டும் பண்ணுவான் அங்கால நான் சொன்னேன் சுப்ப வயசா சமையல விட்டு வந்ததுக்கு கறி எரிஞ்சு மணக்குது சரி இன்னொரு ஐட்டம் கிடக்கு இது யாருக்கு இது லியாக்கு அண்ணாக்கு ஓ அண்ணா அண்ணாண்ட வாடும் கரைச்சலா தான் பெரும் ஜமாலிக்கு அதில் கணக்கு எடுக்கணும் 1 எடுப்போம் சரிங்க 1 2 3 4 5 இந்த இதில் எந்த கலர் எடுப்போம் உங்களுக்கு அண்ணாண்டேக்கு ரைட் அதை எடு அப்போ அண்ணாக்கு வந்ததுக்கு வந்து 3 6 9 அது என்னடா அப்போ அந்த ஏஞ்சல் அனுஷியா
நானே சுக்கு நினைக்கிறேன். ஒரு வாரம் அனுசியாக கொண்டு வந்து அப்போ இன்னொன்று எங்கட மாக்கரை கொண்டா கலவரத்தை மாக்கரோண்ட சாரி அந்த எங்களுக்கு வந்த மாக்கரோண்ட கொண்டா. ஓ எல்லாம் பார்த்து பட்டு வசனங்கள் எல்லாம் கூட இது என்ன இது தெரியும் உனக்கு ஒரு நல்ல ஒரு கலாச்சாரம். அது என்ன அனுசுயாண்டு அது அனுஷு சரிதான் அனுவுக்கும் வந்துட்டு அனுஷியாவுக்கும் வந்துட்டு சுக்கு கொண்டு மாற்றிடும். இப்போ அவன் ஜீவா யோசிப்பா நாங்கள் பிள்ளையார் கூட தான் அப்படியெல்லாம் இல்லை ஒரு வீட்டுக்கு கொண்டு தானே சரியோ இது சுக்குக்கா இது உக்கு கொண்டு வந்துட்டு எடுத்து பரவாயில்ல பார்த்து கொடுத்துருங்க சரியா அதில் ஓ இந்த ரைட் இது அங்கால வை சரி இப்போ பெயிண்ட் ஸ்டிக்கெல்லாம் முடிஞ்சுவோ ரைட் அடுத்தது வந்து இதை பாப்போம். ஓ என்ன இது எஸ்கே நடிகாது பரவாயில்லையா அப்போ என்ன கவனத்தில் கொண்டு இருக்கீங்க அதான் தெரியல கொஞ்சம் பாச கடும் பாச உஞ்சிட்டாப்பா நானும் ஏதோ ஒன்று இது கொத்தமல்லி இஞ்ச கொத்தமல்லி கடவுளே என்ன பொறுத்த இந்த கொத்தமல்லி வந்த மிளகு ஓ மிளகு பெப்பரோ மிளகு பெப்பர் என்னடா அப்ப இது எனக்கு மிளகு அனுப்பிவிடாது ஆனா சும்மா மிளகா இருக்காது ஏதோ ஒரு வித்தியாசம் மிளகா தான் இருக்கு. ஒரு பக்கத்தான் எடுத்துக்கொள்ளலாம் கிடைக்கிறப்ப மேலே கலர் மேலே கலர் இல்லை இது சொல்ல இப்போ மிளகுன்ற சுவை உங்களுக்கு தெரியுதா என்ன செய்யணும் சொல்லுவா சப்பினா இருக்கிறா சரியோ ஆனா இதை எனக்கு அனுப்பின முறையில ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும் பொய்யில மேப்பாண்ட கடிச்சுப்பாரு மிளகு எனக்கு வந்தது சாப்பிடுவாங்க நல்லா தான். ஆனா இது என்ன இது பேக்கிங் போல மேலால எனக்கு முழங்குலே எனக்கு முழாண்டு மேல பாருங்க ஆனா சிஸ்டமே ஒன்று கிடக்குத்தான் ஒரு வாரம் பிளாக் பேப்பர் கருத்த மிளகு டான்ஸ் கூட்டு மேலுக்கு அரைச்சி போட்டு ஒட்டி போட்டு அந்த கணக்குக்கு தூரம் என்ன இதை பிடி வாரன் இதை உடைக்கிறது பேப்பர் தான் உடைக்கிற சின்ன வேலை இல்லை பேப்பர் போல உடைக்கிறது லேசர் அதை பாருங்க இங்கே எங்கே இருக்கும் ரெண்டு கோடு மாதிரி. ஆனால் இவன் உண்மையாக வெளிநாட்டு போப்புறான்ற அடிக்கடி நிரூபிக்கிறான் தெரியுமா. பார்த்து அவ்வளோங்கண்ணா கிட்ட வந்து காட்டுறாப்ப கரண்டு கண்டு வராது என்ன சாமான்டா இது முறுக்கு அப்படியே தூள் மேலே போட்டு நான் போக விட்டு முறுக்கிப்பேன் முறுக்க தூள்மை கொட்டுப்படுமா ஏ பின்பக்கம் சுத்துது விளையாட்டு இந்த அவளுக்கு சரி ஒரு விளையாட்டுமா நான் கொண்டா அது இந்த சோடியும் கிடக்கு இதுவும் அதே சாவன் தான் போல அதே சாமான் தான் வேறையா இருக்கும் என்ன வேலை எஸ்கியான் அப்போ எஸ்கே விட ரெண்டு அதே அதே கணத்துல அதே வேற பருப்பா இருக்குமா பருப்பு வேற. ஆனா அம்மானே எனக்கு விளங்கையில இதோ நீங்க உப்பு உப்பு என்ன போதாடாப்பா நானே புது வீட்டுக்கு வைக்கிறாங்க போல விளங்கையில அதாவது இந்த வடிவுக்கு ஓப்பன் கிச்சனுக்கு அப்படி வைக்கிறாங்க பாவியாளுங்க அப்படியே வைங்க. இப்ப இது மட்டும் தான் பாவிக்கலாம் இல்லான்னு போத்தல வச்சு வேற ஒரு ஐட்டங்கள் யூஸ் பண்ணலாம் என்ன அவன் நாடா கொலினா அப்புறம் படிச்சார் மாதிரியே வந்து உப்பு உப்பு சொல்லிட்டான் கட் கண்றாது சீ சோல்ட் என்ன சொல்லலாம் சீ சோல்ட்டுண்டா கடல் உப்பு வாவ் இது அதுதான் விளையாட்டு இந்த வடிவுக்கு வைக்கிற கடை கட்டுவாள் இருக்காது அதுதான் கடல் உப்பும் கற்கண்டு ஒன்று தான் கற்கண்டு அப்புறம் என்ன செய்யுது கடல்ல தான் இது புரியன் இது வந்து துடைக்கிற பேப்பர் பிள்ளைய விட்டுத்தோம் சுக்குக்கு இந்த ஆடாது அப்ப அனுஷியா அது வந்து பேர் எங்களுக்குரிய பேர் அப்படி பார்க்க போனா நம்ம எங்களுக்கு எடுத்துக்கூடிய அவசியம் இல்லையே. இது நம்ம
அப்பா இல்லையா சுப்பேஜி கொடுக்கணும் எழுதி தருது பாரம் இப்போ சுக்குண்டே எத்தனை இருக்கு 3 4 5 6 7 8 9 10 அணிங்க மேலாட்டே என்னென்ன கலர் எடுத்து தெரியாம போட்டுடா போட்டு இல்லை அப்படியே கொடுத்து இது ஆனால் சுக்குண்டே எடுக்காட்டி அது புளையடாப்பா புள்ளைய எடுங்கிறோம் ஆனால் அது செட்டை அவங்களுக்குரிய கலர்களோட இல்லை வந்துருக்கும் நாங்கள் பிளவுட்டுட்ட ஒரு செட்டை நம்ம எடுத்துருக்கோம் சரி இதை வீடியோ பார்த்து அப்புறம் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறோம் ரொம்ப ரெண்டு அப்போ இதை சுக்கண்டே வைப்போம் அப்படியே ரைட் அப்போ அந்த சுக்கு கண்டு மாற்றி தான் இப்போ யாரு கொடுக்குறோம் அப்புறம் எங்கட யாருக்கு வேறு அணுவுக்கு வந்துட்டு லிதியாவுக்கு வந்துட்டு அனுஷியாக்களுக்கு வந்துட்டு மற்றது கம்சிக்கு மோனிக்காவுக்கும் வந்தது அப்போ சரி தான் அனுஷியாவுக்கு தான் அனுப்பிக்கு போகிறாங்க பிள்ளைகள்கிட்ட கணக்கு பார்த்து வந்துடுறாங்க ஓ இப்போ சிரிப்பா பாரு முகத்தில் ரைட் இது அடுத்த வந்து இது வந்து 84-22க்கு நம்பர் அடிக்கிற என்ன தெரியல இந்தா இது வந்து ஸ்வீட் ஐட்டம் சரியோ இது ஃபுல்லாக அந்த 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 குழுகுழுப்பான் சரியோ இந்த குழுகுழுப்பான்ல இது வித்தியாசமாக ஒன்று இதை எடுத்து சாப்பிடுப்பா அம்மன் இல்லை இது கொஞ்சம் நைஸ் ஆகும் போல இந்த பார்வைக்கு ஒரு வார் என்னப்பா என்ன விட ஐக்கிய விட வந்து நம்மள உடைப்பான் இது என்ன ஆமாண்டா கவிதாஸ் இது எஸ்கே இது எனக்கு அதான் நினைஞ்சேன் இது எங்கடா வீட்டுக்குரிய சாமான் இது பல்லு திட்ட ப்ரஷ் வைக்கிறது ப்ரஷ் வைக்கிறடா சேஃப்டிக்கு வைக்கிறது உடைச்சு விடாம பாத்தியே அங்கஞ்ச படாம இது மேட்ச் பண்ண வாங்கிடா என்ன வாங்கிடாங்க கீழே கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளோ நான் பிள்ளைய தாங்க அவனிப்பேன் பெஸ்ட்டுக்கு இந்தாப்பா இந்தாப்பா அப்போ நீங்கள் லெமன் எடுத்துக்க போல எல்லாம் உண்டு வித்தியாசம் சுவை உண்டு அம்மா இல்லை பேர் ஒன்றும் இல்லை இது நமக்கு தரும் பேர் இல்லாதான் உங்களுக்கு அது காரக்கூடா அது படிச்சா அதை உடஞ்சா பிஞ்சு வந்துடும் அப்படி அப்போ என்ன யூஸ் பண்ண ஒரு மண்டை உடஞ்சி போட்டும் இப்போ யூஸ் பண்ண பிறகு பழந்துருக்கும் கொஞ்சம் போகிறா இதை உடைச்சா அப்படியே ஃபுல்லாக வந்துடும் அப்போ என்னென்ன பாவிக்கிறது இப்போ நீங்கள் சொல்லதா சரி இப்போ உடைச்சா வந்து இப்போ தெரியாது இப்போ தூக்கி கொண்டு வைக்கல பறந்து இப்படி விரிஞ்சாட்டம் ஓடி வந்து அப்புறம் சொப்பினை போட்டு வச்சால் அதுக்குள்ளே இப்போ சொப்பி போட்டு வைக்கிறா அப்படின்னா ஆனால் இங்கே வேறு இதில் ஏதோ ஒரு மெதட்டு கிடக்கு தம்பி இதை எடுக்கிற மெதட்டா இப்படி ஓடுற அப்படி இப்படி எடுக்கணுமா கிடக்கட்டும் பாப் இது என்ன சாமான் அனுசியாவுக்கு ஒரு பெருமதியான பட்டுச்சாரி ஜீவாக்கு சாரி அம்மா வா அப்படியே வைங்க அப்படியே வச்சு ரைட் இது ஒன்றும் பேர் மாதிரி கடல வேலை ஒன்றும் செய்யல வை உனக்கு தேவையில்லை அம்மாவும் கட்ட மாட்டேன் என்ன சப்பாத்து இது என்ன பேர் அனு சப்பாத்து பாவ் நைஸ் அனுக்கு சரிப்பா இது அனுக்குடா பொம்பளை வைக்கடா உனக்கு நித்திர தூக்கம் முடிக்கிற பிள்ளைக்கு வசந்தனா பரவாயில்லையா பொலிவோல போட்டுன்னு வரலாம் பேரடிக்கிறா அனுக்கு நல்ல சாமான் லெதர் ஷூ சட்டப்படி குறைஞ்ச ஒரு 10 வருஷம் பாவிக்கும் கால் பேருக்கு மெல்ல தானே கால் அப்படி பெருக்கா விசாரம் ரைட் ஸோ அனுஷு மற்றது இது என்னமான் இது பொம்பை பிரியாணி பவுடர் அக்காவுக்கு பார்த்தியோ அக்காவை என் கருத்தில் கொண்டு இருக்கிறா இந்த அக்காவுக்குரிய பிரியாணி பவுடரா ரைட் அடுத்த பிரியாணி பவுடர் யாருக்கு சாரு அந்த சமையலில் கொஞ்சம் கட்டிக்காரினுடைய சாருக்குரிய பிரியாணி பவுடர் அடுத்த பிரியாணி பவுடர் அனுவுக்கு அடுத்த பிரியாணி பவுடர் செல்லகிளிக்கு
அவ்வளோ ஒன்றும் இல்லை அப்படியே தந்துடுறாங்க. ஓ இது வந்து அனுசியாக்கப்பா வேண்டா சரி உன ஒன்றும் வேணான்னு சொல்ல மாட்டேன் அவ்வளோ. ஆ மற்றது என்ன அம்மான் இது என்ன அம்மான் இது அம்மாக்கு அதாவது வந்து உடம்பு நோவுக்கு வந்து பூசுகிற மருந்து இது அம்மாவுக்கு ரைட். இதை நான் இதில் வச்சு விடுறேன் அம்மாக்கிட்ட அப்புறம் நீங்கள் எடுத்தோழி. சரி மற்றது இதுதான் நீங்கள் விஷயமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ் கியூப் அதாவது இந்த நியூ மாடல் ஐஸ் கியூப் வந்து க்ரியேட் பண்ணுற இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யறேன்டா இப்போ உடைக்கிறது இது பக்கெட் தானே உடைச்சிருக்குமா ஐயா இப்போ என்ன செய்ய போகிறோம்டா இந்த பேங்கோ இது வந்து ஐஸ் கட்டி வந்து தயாரிக்கிற எப்படின்னு சொன்னால் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே என்ன செய்கிறேன்னு சொன்னால் தண்ணியை விடுற இந்தா இப்படி சொல்லிட்டு தண்ணியை ஓ இதுக்குள்ள வந்து இப்போ நம்ம தண்ணியை விட்டோம்னு சொன்னால் சோடு வரும் சரி நீ தண்ணியை எடுத்துண்டா கொஞ்சம் மேய்க்கிறது தான் எத்தனை நிமிஷம் வந்து ஒன்று தான் பேரும் போல ஒன்று ஆகலாம் தண்ணி வேணாம் இங்கே இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை விட்டால் இந்த தண்ணி வந்து இதுக்குள்ளே ஃபுல்லாக போய் ஃபில் ஆகி வந்துட்டு அந்த இப்படி ஒவ்வொரு பிரிவாக செப்பரேட்டாக கட்டியாக வரும். அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு எடுத்தோம்னு சொன்னால் ஐஸ் கட்டியாக வரும் வந்து அதை அப்படியே உடைச்சி போட்டு எடுக்க சரி வந்து சரியோ நல்ல ஒரு சிஸ்டம் இது. மாரி காலத்தில் சாரி வெயில் காலத்தில் தேவையான ஒன்று சரியே ரைட். அடுத்ததாக இருக்குது இது எனக்கு தான் இருக்கேன் நான் தான் அந்த பழ விரும்பி கிருஷ்ணா ஜூஸ் விரும்பியா இது ஜூஸ் அடிக்கிற சாமான் அம்மா எங்கட மிக்சி பழுதாக போட்டுருக்கேன் இல்லை தானே காலமையும் குடிச்சா அதெல்லாம் புது நான் எடுப்பேன் அப்புறம் இந்த பகடிக்காத என்னத்தா சீக்கிரம் வெளிநாட்டு ஒம்மா சாமான் சின்ன அளவுக்கு போயிட்டு பே போயிட்டுறாப்பா ஒரிஜினல் போலக்கண்ணா கடவுளே இந்த பா ஒரிஜினல் தான் அப்புறம் என்ன இங்கே தூக்கி பேர் பகடிக்கல போதிய உள்ள போட்டாங்க உண்மையா பாருமா போய் பாடி விட்டு நிக்கிறேன் அது அவன் செஞ்சாலும் நீ செய்யக்கூடாது. ஆனா இது என்னன்றது அடிக்கிறது அது கீழே வரும் அது கீழே வரும் சரி அது என்னண்டு இது வெறும் கவர்னால இது ஸோ அப்போ இதை பூட்டுறது அப்போ என்ன ஜூஸ் எடுக்கிறது இந்த இதானே ஊத்துறதுக்கு வச்சிருக்காங்க அது பிடிக்கிறேன் கொடுத்து வச்சு விட்றா வருது இல்லை நான் அடைச்சி பார்த்தேன் அது பிடிக்கிறேன் அது மூடிடா ஜஸ்ட் மூடிடா இது போட்டுறது இப்படி மாற்றி போட்டால் போட்டுறது இப்படி பிள்ளைங்க இல்லாடி இதை கலட்டி செப்பரேட்டாக கலட்டணும் இந்த கலட்டிட்டு இப்படி பூட்டி போட்டு இதை வச்சு போட்டு தெரியுமா இதுக்கு வில்லங்கமான வேலையை உண்டுடா அப்போ இங்கே வேறு இங்கே உண்டா இப்போ வரம் போகிற இதை கலட்டி போட்டு என்ன இப்போ இதை இப்போ கலட்டி போட்டு மாற்றி போட்டு இங்கே வேறு இதை ஜூஸை எப்படி விட்டு போட்டு தலைவலாக வச்சு போட்டுருடாப்பா ஒழுங்கா சரி ஏன்னா தேவையில்லாவே இல்லையாப்பா தலைவலாக போட்டுருவோம் இங்கே புட்டு பானமே கிடையாது சின்ன இது மடிக்கலையே அதை மாற்றி பெருசாக மடிக்கலி சரி ஏன் பரவாயில்லையா ஒரிஜினல் ஜாமான் ஒரு தலைவலாக தான் இருக்கும் போறியா ஓ அதுதான் ஆனால் நல்ல வெயிட்டாக பார்த்துறாங்கடாக்கா அதான் இவ்வளோ அப்படியே கொண்டே கவாட்டுக்கு வைக்க சரியா புது சாமான இவ்வளோ இந்த அதுக்கு வயிறா அப்படியே பையங்க பேக் இந்த மூடியா இந்த மூடியுமா இதுல தான் அது இந்தா மூடு அப்பா சாமான் அடுத்தே அழைச்சி போயிடுச்சு. ஆனால் இவ்வளோ இதெல்லாம் நல்ல விலையாகும்டா அப்படி வேணும் நம்மளா இங்கேயே 10,000 மண்டைக்குள்ளே அங்கே போனால் இது நல்ல ஒரிஜினல் சாமான்களை இங்கே காசுக்கு அப்படி ஒரு 26,000 கிட்ட 20,000 இந்த பை அப்படி மற்றது இது வந்து மணிக்கூடு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிவரில் ஒட்டி விடுறாங்க இந்த பார்வைக்கு யா ஓ காட் என்னடா இது
என்ன இது முள்ளு விளையாட்டம் மணிக்கூட முள்ளு மணிக்கூடி முழு பேரோட்ட சீக்கிரம் இருக்குது சரியோ ஆனால் இதை இதில் ஒன்று மிஸ் பண்ணாலும் அப்புறம் ஒன்றும் செய்யலாது இல்லை அப்படி வைங்க இது அந்த ரோம இலக்கத்தில் நடக்கும் ஐயோ இது அப்படி நம்ம ஒட்டி எடுக்கணும்டா சிவரில் ஒட்டுறடா அது அப்படியே ரோம இலக்கம் ஸ்டிக்கர் மாதிரி ஏன்னா ஒரு முள்ளொண்டி தான் இல்லை உங்கள்கிட்ட வச்சிருக்கியா இப்போ ஒன்று காட்டில் எடுத்து நீங்கள் ஒரு வாரம் இந்த முள்ள எடுத்து பெரிய முள்ளு பெரிய முள்ளு என்ன இந்த மணிக்கூட ஒரு முள்ளோ வெளிநாட்டு மணிக்கூடப்பா மணிக்கூட என்ன கையிலாட்ட மணிக்கூட வரி அடுத்தா சிவரில் இப்போ நடுவில் இதை வச்சு இப்படி ஒட்டி விடுற இங்கே இதில் படம் கிடைப்பாங்க இதில் படம் கிடைப்பாங்க கொஞ்சம் படத்தில் முள்ளு போட்டு ஒரு முள்ளு தான் ஆனால் கீழே 2 முள்ளு கூட சரி பரவா நீ வீடியோவில் இருக்கும்போது வைப்பேன் பார்த்துட்டு மிஸ் ஆகினா அப்புறம் ஒருத்த வந்து தேர்டு ஒருத்த மிஸ் ஆகினான்னு ஓகே இது வந்து ஏற்கனவே சுவிட்சர்லேருந்து ஒரு அக்கௌண்ட் தான் ஞாபகம் இருக்கு அதுவும் கூட இது ஒரு அரைக்கு இதே இந்த அரை கொட்டிடுவோம் அதை ஹோலு கொட்டிடுவோம் இது என்ன சாக்லேட் பிஸ்கெட் அதிலே மெஸ்கேக்கு ஆடி இந்த பேருங்க அப்புறம் சண்டைகளுக்கு வராமல் இதுவும் மெஸ்கேன் ஆடி கிடக்கு இதை நாங்கள் அப்படியே வச்ச கொண்டே யாருக்கும் எங்கேயும் ஃபங்க்ஷன் சொன்னால் ஒரு பை கொண்டு கொடுத்து விடலாம் வேணா கிஃப்ட் மாதிரி இது ஏஞ்சல் இது ஏஞ்சலுக்கு என்ன கலர்பட்டி போட்ட பெயிண்ட் போடுறாங்க டாப் குவாலிட்டி ஆர்டிஸ்ட் பென்சில்ஸ் 36 பென்சில் இருக்குதா யூ வாண்ட் டு ஓப்பன் திஸ் நோ அது இருக்கட்டும் அப்படி நோ சரி யூ டோன்ட் வாண்ட் ரைட் அது பிரச்சனை அதை உடைச்சி பார்க்குற ஒரு பிரச்சனை இல்லை அதுவும் நம்மளே ஐஸ்கிரீப் இல்லை இது எனக்கு அந்த உடைச்சி பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னன்னு சொன்னால் அந்த பென்சில் என்ன மாதிரி கிடக்குன்னு பார்க்கணும் பென்சில் மேலே கிடக்கும் பேனை மேலே கிடக்கும் பென்சில் ஒவ்வொரு கலர் நல்ல ஆர்ட்ஸ் செய்கிறாங்க சூப்பர் என்ன இந்த பொட்டிக்காண்டியே இந்த பென்சிலை கொண்டு வரலாம் சும்மா அறியுமா நான் எல்லாம் படிக்க இது வந்து தான் புத்தகம் கொண்டு போய் மாட்டேன் இதை தான் கொண்டு போய் நீங்கள் லேப்டாப் பண்ணிட்டு இது அங்கே அப்புறம் என்ன பேராட்டி எங்களுக்கு தானே ஆனால் பர்ஃப்யூம் எங்கள்கிட்ட இல்லை பர்ஃப்யூம் இதோ அடிச்சுப்பா மூடனே வாசத்தை பார்த்து போட்டு விட நான் காருக்கு ஏற்ற வேண்டியா போத்தல் வடிவம் இல்லை போத்தல் வடியா இருக்குல்ல நேரம் சின்ன சின்ன மனம் மாறுது சரி 7 மனம் மாறும் போல வானவில் மாதிரி எனக்கு ஒரு அடியன் ஆண்டு அடிச்சாலும் நாய்க்கு பார்க்கும் போது இது மாதிரி கருவாப்பட்டை உடம்பு தான் அடிக்குது அப்புறம் என்ன ஊருக்கு அடிக்குது இது நெஞ்சிட்டு ஓகே ரைட் அப்போ வாசல் முடிய போகுது ரைட் இதுவும் ஐஸ் கியூப் இது ஃபைனலி ஒரு தொப்பி ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்ன யாருக்கு கண்ணாடி பாவ் பொறுத்த சாமான்டாப்பா கவிதா ஜோசிச்சு என்னடா நம்ம கொண்டு இருந்தா கடைசியாக வந்துட்டு பார்த்தியா நமக்கு சாமான் கண்ணாடி 3 வரையும் இருக்கக்கூடா இல்லை கொஞ்சம் வித்தியாசம் பெருமண்ணே அப்படி வந்துருக்காதே வண்டி அந்த இதில் கவர் இது அக்னி தான் சரி இது பொம்பளை ஷேப் வித்தியாசம் எல்லாம் பொம்பளை இல்லை அது ஆம்ப்லேட் இது ஆம்ப்லேட் இதுவும் ஆம்ப்லேட் போடுவாங்க மருதமலை மாமணியே ஏற்கனவே ஒன்று துளாச்சாச்சு இது அடுத்த அதுதான் இது உங்களதான் சரி ஓகே தொப்பி காரணம் படி ஆகும் பார் சரி அது சரி வளமையா போடுற மாதிரி தான் கிடக்கு வளமையா போகிறேன் என்ன வளமையா போகிறேன் இதில் இருக்குது அதுதான்
கதைக்காது இதாட்டு பொம்பளைட்டு அது பொம்பளை இது பொம்பளைட்டுக்குள்ள யாருக்கு சரியா சாந்தினி தான் கொடுக்கலாம் ப்ரோ இந்த ஷேப் எப்படியா ஷாருக்கான் கொடுக்குறான் நீ அனுபவம் அனு கொடுத்துருங்க சாரு கொடுத்தேன் நீ முதல்ல கொடுக்குறான் அப்புறம் வந்து கோபால்டா அவனை பேத்தியா நீ போடுவா முக்கா இது பொம்பளை ரேட் போடுவா அதானே போடண்டா பொம்பளைட்டு தான் உன்னை படிச்சிடும் போடு பா ஆனா பொறுவாரன் இப்போ ஆம்பளைகளுக்கோ பொம்பளைகளுக்கோ கண்ணுண்டு தானே ஏதாவது டிசைன் வித்தியாசமா வருது நம்பர் கிடக்கல இல்லை நம்பர் இல்லை உண்மையாக படிக்கல கேட்குறேன் இப்போ கண்ணுண்டு தானே அதானே ஏன் இப்படி டிசைன் பெரிய கிடையாது அப்போ அவ்வளோ காட்டும் அவனா கொஞ்சம் லுக்காக தான் கிடக்கு தொப்பியாலாம் ஆனால் பொம்பளைட்டு என்று தெரியுது சரி அப்போ எல்லாம் வருதாச்சானே ஓகே கொடுப்போம் ஓ சரி அப்போ நம்ம முடிச்சு கொள்வோம் சரியோ அப்போ சந்தோஷம் மறுபடியுமாக இந்த பார்சல் அப்போ உண்மையிலேயே வந்து நாங்கள் ஜெயிலுக்கு போனது கன்க்ளூஷன் என்னத்துக்காண்டி போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னு சொன்னால் உண்மையிலேயே அதுக்கு காரணம் நாங்கள் அந்த வெளிப்படையாக இருந்ததும் நேர்மையாக இருந்ததும் எல்லாத்தையும் வந்து காட்டினதும் தான் காரணம் வந்த வகையில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் வந்துட்டு இப்போயும் ஒரு சில பேர் எழுதுவாங்க கொமெண்ட்ஸ் எனக்கு இன்னும் திருந்தேன்ட்டு ஓ ஆனால் திருந்தது என்ன படக்கு இது நமக்கு வந்த சாமான் நம்ம சொல்லி எடுப்பிச்ச சாமான் அப்போ அதை நம்ம காட்டினோம் இது எங்களை வீட்டுக்காண்டி நம்ம அதை சொல்லி வந்து எடுத்த சாமான் ரைட் அப்போ அதால் வந்துட்டு அதை நாங்கள் ஒரு சந்தோஷமாக காட்டினோம் இப்போ எங்களை வீட்டை காட்டினோமே சரியா அப்போ வந்து இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம பாவிக்கிற விதங்கள் எல்லாம் சும்மா சும்மா நம்ம எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் சொன்னாங்க இது யாரோ எல்லாம் உடைச்சிக்கிறாங்க அங்கே ஏர்போர்ட்டுக்கு வேலை இல்லை முகமே எப்படியா கிடைக்கும் என்ன மாடு போத்துங்க தூரத்தில் இருக்கிறால கிட்ட காட்டுங்க ஆனா இது மாதிரி காட்டுது உன்னை பார்க்க கதிரையை கிட்ட இருக்குமா போல கண்ணாடி கண்ணாடி நடுவில் அப்போனா சரியா தான் காட்டுது இது புள்ளையப்பா இது நெஞ்சு ஒட்டுப்படுது புள்ளை இதை பார்க்க அந்த என்ன செத்த பூனமே கிடையாது அதுதான் என்ன டேஸ்ட் அப்படி புளிப்பு படும் புளிப்பு வாயில வைக்கிறார் புளிப்பு அப்போ ஜீவா கவனிக்கிற கடும் கவனம் அதை சாப்பிடு ஜீவா பிளேன் இல்லை ஆனால் எங்கே அந்த கண்ணாடி இதான் நான் அடுத்துனா அதை கவிதாசம் போட்டுட்டேன் ஆனால் இது அக்னி தான் கொடுக்கும் நான் பலிப்பு அனுபவம் நான் பலிப்பு அனுபவம் நானும் அனுபவக்காக தான் உங்களை குடும்பம் வச்சுக்கிறேன் போகிறேன் சரி இது எங்களுக்கு செட்டா அதுதான் இப்போ ஃபைனலாக அடுப்போம் இது வந்து நமக்கு வந்த பார்சல்ன்றதை விட எங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்லி அனுப்பின சாமான்தான் சொல்லுவோம் ரைட் ஸோ அதால் வந்து ஃப்ரீயாக கிடைச்ச பார்சல்னு சொல்லி போட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து வயிறுகளை மெனங்களை எரிஞ்சு ஏன்னா போயாதேங்கோ அப்போ அப்பாண்ட கருத்தின்படி இது என்ன இதில் என்ன பெருசா ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த கதையே ஒரு நக்கல் தான் தெரியுமா எனக்கு என்ன எனக்கு தொப்பில தான் கதையே ஒரு நக்கல் தான் ஓ சரி இப்போ அந்த கதையை விடுவோம் நாங்கள் இது என்ன ஒரு துண்டு மறைச்சுண்டது அது மூக்கில் ஓகே அப்போ நம்ம முடிச்சு கொள்வோம் வந்து சந்தோஷம் வந்து ஈவன் நாங்கள் வந்து சொல்லியிருந்தாலுமே அதை டைம் எடுத்து மினக்கட்டு அதை பார்சல் பண்ணி அனுப்பின அவங்களுக்குமே வந்து நன்றி நீங்கள் யோசிப்பீங்க வந்து கடைசி மட்டும் வந்துட்டு யாரண்டு சொல்லவே இல்லைன்னு சொல்லி அது தேவையும் இல்லாத விஷயம் தானே வந்தாச்சு ஐயா சாமான் வந்தாச்சு அதை வந்து காட்டியாச்சு அதோட படம் முடிஞ்சுது வந்து சந்தோஷமாக முடிச்சு கொள்வோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்